அம்பிகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் லியாகத் அலின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தா அவங்க இதுவரை 98 பேருக்கு இதயத்துல பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா அவங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமா மேல் படிப்பு தொடர முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் 2019 கொரோனா காலகட்டத்துல லோட்சியோட தலைவரா இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மற்றவங்களாம் செயலாளர் இந்த மாதிரி இருந்துதான் தலைவர் ஆவாங்க, நான் நேரடியாவே தலைவரா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா அவங்க லோட்சி அந்த கிளப்ல போலியோ அப்படிங்கிற அந்த நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க சார் நிறைய ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் தேடி போய் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரெட்டி அப்படிங்கிற ஒரு கலெக்டர் இவங்க எங்கே போனாலும் போலீஸ்லாம் பிடிக்காம இருக்கிறக்காண்டி ஒரு கார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், நம்ம காசு பணம் இதுதான் கொடுக்கணும் இல்லை, நம்ம இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு குப்பை இருந்துச்சு, அதை நம்ம டஸ்ட்பின்ல எடுத்து போட்டாலே அது நம்மளால இந்த ஸ்கூலுக்கு செய்யற உதவிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சாதனா ஸ்ரீ தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் லியாகத் அலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நீங்க நிறைய உதவி செய்யறது பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மொத்தம் 98 பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதயத்துல பாதிக்கப்பட்ட இது உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா அதை எடுத்து போடுறதும் ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது குப்பை கொட்ட வந்தாங்கன்னா அதை இங்கே கொட்டாம டஸ்ட்பின்ல கொட்டுங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்ததுலேருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் லியாகத் அலின்னு இருந்தாங்க. சார் 2019 ரோட்டரி சங்கத்தில் தலைவராக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா டயத்தில் சார் நிறையா பேருக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி நிறையா உதவிகள் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. சார் சின்ன சின்ன உதவியெலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கதை புத்தகம்லாம் நிறையா படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சார் நான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சே அபர்ணா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க நிறையா உதவி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சார் கிராமத்துலலாம் தேடி போய் இது அவங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள பொருள் இது மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். அப்புறம் இதயத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்கு முடியலைன்னா அவங்களுக்குலாம் உதவி பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 98 பேருக்கு இது மாதிரி உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம்